வெல்கம் டு நமச்சிவாய் ரியல் எஸ்டேட். அருமையான செம்மண் பூமி, மணல் தர செம்மண் பூமி, ஒரு 2 ஏக்கர் தோட்டம் விற்பனைக்கு. தார் ரோடு பேஸில் வேணும்னு சொல்லி நிறைய கஸ்டமர் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே இன்றைக்கி இந்த தார் சாலையில் உள்ள லேண்டு நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி பார்த்தோம்னா 2 சைடு தார் சாலை வசதி உள்ளதுங்க. கிழக்கு பக்கம் வந்து பஸ் போகும் தார் சாலை, வடக்கு பக்கம் வந்து பஞ்சாயத்து தார் சாலை முகப்பில் இந்த லேண்டு அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இந்த தோட்டம் தாங்க இங்கே நம்ம இந்த இது மரவள்ளி கிழங்கு போட்டுக்காரங்களா, இந்த தோட்டம் தாங்க விற்பனை உள்ள தோட்டம். அந்த பக்கம் வாழை தோட்டம், பாக்கு மரமெல்லாம் வந்து வேறு தோட்டத்தில் உள்ளாங்க. இடம் நல்லா சதுரமான பூமி, செவ்வக வடிவத்திலேயே அமைஞ்சிருக்கு. நல்லா ஸ்கொயரான லேண்டு. பாருங்கள், லேண்டு அவ்வளோ தெளிவாக இருக்குது, நல்லா வாஸ்துக்காகவே அமைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இல்லை தண்ணி வசதின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு, ஃப்ரீ இபிசஸ் வசதியுடனே அமைந்திருக்குங்க இந்த இடம். நல்ல ஒரு லேண்டுங்க. அதே மாதிரி இந்த நிறைய கஸ்டமர் வந்து ஆத்தூர் சைடு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவே போட்டுங்க. எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சேலம் டு ஆத்தூர் அருகாமையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், இது வந்து பஸ் போகிறது வில்லேஜ் பஸ் போகிற ரூட்டு. இது வந்து கிழக்க பக்கம் உள்ள ரோடுங்க. நல்ல ஒரு லேண்டுங்க, சூப்பரான லேண்டு. பாருங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை ரோடு பேஸு கிட்டத்தட்ட பார்த்தா 500 to 600 அடி ரோடு பேஸாக இருக்கும். பாருங்கள், மணலாம் அந்த மண் பாருங்கள், செம்மண் பூமி, அதை மணல் தர செம்மண் பூமி இப்போ சொன்னோம் இல்லைங்களா, அது மண் தாங்க. நல்லா விவசாயத்துக்கு நல்லா சிறப்பாக வளரக்கூடிய மண் தாங்க இந்த மண். நல்லாயிருக்கும். பாருங்கள், இடம் பாருங்கள் அவ்வளோ தெளிவாக இருக்குது. இதெல்லாம் வந்து நல்லா இந்த இடம்லாம் நமக்கு பிடிச்சிருந்து நம்ம வாங்கி போட்டோமா ஃபியூச்சர்லலாம் நல்லா ரீவேல் ஏறக்கூடிய இடம் தாங்க. சூப்பரான லேண்டுங்க. பின்னாடி எல்லாம் பார்த்தோமா நம்ம இது லேண்டு பிளாட் அடித்தமாகவே நல்லா உடனே ஓடக்கூடிய இடத்துலையே அமைஞ்சிருக்குங்க. நல்லா ஏன்னா வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தோமா நம்ம பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 200 அடி தொலைவிலே இந்த இடம் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கெல்லாம் வந்து பார்த்தோமாங்க நம்ம வில்லேஜ் பஸ்ஸு வருவது. முன்னாடி ரூட் பஸ்ஸெலாம் ஒரு 200 அடி தொலைவில் இருக்குது. பஸ் வசதியெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனி டைம் பஸ் வசதி உள்ள லேண்டு இடத்துலையே அமைஞ்சிருக்குங்க இந்த இடம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா ஊரை ஒட்டியே இருக்குங்க. ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. ஒவ்வொரு வயலுக்கும் பார்த்தோமா இந்த மாதிரி பைப்பு டேப் போட்டிருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கிணறு மட்டும் வந்து பார்த்தா இந்த லேண்டில் வந்து ஒட்டி கிடையாதுங்க, அண்ணன் தம்பி பாகம். அதனால் வந்து அவங்க அண்ணாவோட பாகத்தில் இருக்குங்க அந்த கிணறு. அதனால் வந்து இந்த லேண்டில் வந்து எதுமான உயரங்களெல்லாம் எதுவுமே வந்து கிராஸெல்லாம் ஆகலை. அதேமாதிரி வந்து பார்த்தாங்க இந்த தோட்டத்துக்கு வந்து நம்ம கூட்டு கிணறு தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தா நம்ம இதுக்கு இடம் பிடிச்சிட்டு வாங்கிட்டாங்க. ஒரு போர் போட்டு ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று வாங்கிட்டாங்க. நமக்கு என்ன சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள். இந்த பாக்குத்தப்பெல்லாம் பக்கத்தில் உள்ளதுங்க. இல்லை இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்காகவே இந்த வீடியோலாம் சும்மா கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் உள்ள தோட்டமெல்லாம் காட்டினா தான் அவங்களுக்கும் தெரியும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தா இந்த தீவனத்தட்டும் பக்கத்தில் உள்ளது. இந்த விற்பனைக்கு உள்ள லேண்டு வந்து 2 ஏக்கருமே வந்து இந்த மாதிரி இந்த மரவள்ளி கிழங்கு தாங்க போட்டிருக்காங்க, குச்சி கிழங்கு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா ஒரு 1.5 to 2 வருஷம் மதிப்புள்ள தென்னங்கன்றுகளை ஒரு 50 to 60 மரம் இந்த லேண்டில் வச்சுருக்காங்க. அது எல்லாமே காட்டியிருக்கோம் பாருங்கள். நல்ல ஒரு லேண்டு, நல்லா ரீவேலை ஏறக்கூடிய இடங்க. ஃபியூச்சர்லலாம் நல்லா இப்போவுமே நல்ல லேண்டு தாங்க. பாருங்கள், தெளிவாக இருக்குது பாருங்கள். இடம்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து சைட்டு பாருங்கள். டைரெக்டாக ஓனர்கிட்டே இருக்குங்க. பிடிச்சதுன்னா உட்காந்து பேசி நல்லபடியாக ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கொள்வோம். பாருங்கள், இந்த மாதிரி இடமா விட்டுட்டிங்களா கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க. நல்லா லேண்டு பாருங்கள். பாருங்கள், இடம்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இடம்லாம் குறை சொல்கிறதுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ நாளாக வாஸ்துக்காகவே இருக்குங்க எல்லாமே. இடமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது. கிணறு வந்து கூட்டு கிணறு அப்படிங்கிறதுக்காக வந்து கிணறு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காட்டலைங்க. இந்த லேண்டோட ஒட்டி இருந்துச்சுன்னா எனக்கு காட்டியிருப்போம். தனியாக தான் இருக்குங்க, தண்ணி இருக்குது. அங்கேருந்து பைப்பு போட்டு கொண்டு வந்திருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இல்லைங்க. பாருங்கள், இது வந்து இந்த வடக்கு பக்கம் சொன்ன இல்லைங்களா, அந்த ரோடுங்க அது. பாருங்கள், இதெல்லாம் அந்த ரோடு. இது பஞ்சாயத்து ரோடு தான். இதுவும் தார்வத்தண்ணா ரோடு தான். பாருங்கள், இந்த தென்னங்கன்றுகள்லாம் சொன்னேன், இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் மதிப்புள்ள தென்னங்கன்று சொன்னீங்களா, பாருங்கள் அந்த தென்னங்கன்று தாங்க இதெல்லாம். இடமும் நல்லா சூப்பரான லேண்டுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க. நான் போகிற ஒவ்வொரு அனைத்து வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், இடம்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்குது. பாருங்கள், தென்னங்கன்றுலாம் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அது எல்லாமே நல்லா லேண்டு தாங்க. லேண்டு வந்து நீங்கள் எந்த வகையிலுமே குறை சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த லேண்டு அமைந்திருக்கு. வந்து நேரில் வந்து சீக்கிரமாக வந்து பாருங்கள். ஏன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா இந்த மாதிரி இடமெல்லாம் கிடைக்க வாய்ப்பில்லை. நிறைய பேர் ஆத்தூர் சைடு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இது முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ரோடு பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். அழகானது, ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல லேண்டு.
பாருங்கள். ஓகே, தேங்க் ஃப்ரெண்ட்ஸ்.